ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான வாயில் வச்சதுமே ஈஸியாக கரைகிற மாதிரியான ஒரு கேசரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 15 to 20 மினிட்ஸ்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். அதில் நான் 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது டபுள் ரோஸ்டட் ரவை அப்படின்னா கூட நம்ம ஒரு டைம் நல்லா வறுத்து எடுத்தால் தான் நமக்கு கேசரி நல்லா டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கேசரி நல்லா வரும். இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி திராட்சை சேர்த்து அதையும் நல்லா இந்த நெய்யிலையே வறுத்து விட்டுறலாம். இந்த முந்திரி திராட்சை எல்லாமே நல்லா உப்பி வரணும். அந்த திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்த ஸ்டேஜில் அதையும் நாம் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 1 டம்ளர் ரவைக்கு 2.5 டம்ளர் அளவுக்கு நாம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம தேவையான அளவு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கிறேன். இதை இந்த தண்ணியிலேக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு பார்க்க கலர் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தாலும் நம்ம ரவையை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அது கலர் வந்து ஈக்குவல் ஆயிரும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமிங்கில் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை வந்து இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இந்த மாதிரி கைவிடாமல் நாம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா ஈஸியாக கெட்டியாக ஆயிரும். பாருங்கள், நல்லா ரவை இந்த மாதிரி வேகணும். ரவை நமக்கு நல்லா வேகணும், அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. 5 to 6 மினிட்ஸில் நமக்கு ரவை நல்லா வெந்துடும். எனக்கு இந்த ரவை வேகிறதுக்கு ஒரு 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம ரவையை எடுத்து இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா நசுங்கி வந்திருக்கு. இப்போ நமக்கு ரவை நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் அளவுக்கு சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த சுகரையும் சேர்த்து இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டணும். ஜீனி சேர்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு ரவை வந்து ஈஸியாக இந்த கேசரி வந்து கெட்டியாகும், கட்டியாக ஆயிரும். இதையும் நல்லா இந்த மாதிரி பாருங்கள், நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். நமக்கு ஆல்ரெடி ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ ஜீனியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த கேசரிக்கு கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா அதையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கேசரிக்கு தேவையான நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 4லிருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். அது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி திராட்சை, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ரவை முந்திரி திராட்சை எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ரவை நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மேலே கிளறக்கூடாது. அப்போ தான் நமக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அது மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னா நமக்கு மேலெல்லாம் காயாமல் இருக்கும். பாருங்கள், வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போகக்கூடிய ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு ரவை கேசரி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.